ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர் சாமி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்லேயே இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் 2 அப்லோட்ஸாகவே ஐபிஎல் ரிலேட்டடாக தான் வருது. இதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் 10 days ஐபிஎல் ரிலேட்டடாக மட்டுமே தான் வரும். நடுவில் பார்டர் காஸ்கர் ட்ராஃபி பற்றியும் கவர் பண்ணுவோம் ஃபஸ்ட் டெஸ்ட் ப்ரிவியூவாக. பட் அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் வீடியோ தான் வரப்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் 1 week அவே. ஸோ பார்த்தீங்கன்னா November 24, 25 ஐபிஎல் ஆக்ஷன் 2 நாள் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு ப்ரிவியூ மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் எல்லா டீம்ஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுதான் நம்ம கன்டினியூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 days வீடியோ போடாதனால ரொம்ப சாரி கேட்டவங்ககிட்ட. எனக்குமே ஒரு மாதிரி டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் வீடியோஸ் தான் வரப்போகுதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் 2025க்கு ரிலேட்டடாக எல்லா டீம்ஸோட ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி இப்போ கிடைச்ச அப்டேட் சொல்லிடும். ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் 2025 அதாவது அந்த டே இதுக்கு எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா November 24 and 25 சண்டே மண்டே 2 நாள் நடக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1574 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுலேருந்து 584 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ மெகா ஆக்ஷனில் 584 பிளேயர்ஸ் வருவாங்க. அதில் 116 அதாவது 116th பிளேயருக்கு அப்புறம் 117th பிளேயர்லேருந்து ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து எல்லா பிளேயர்ஸ்லாம் ஆக்ஷன் வரமாட்டாங்க. டீம்ஸுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் தேவைப்படுதோ, இந்த பிளேயர் எனக்கு வேணும்ப்பா, டீமில் வச்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவங்க வந்து லிஸ்ட்டு எழுதி கொடுக்கலாம். அந்த பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் வர மாட்டாங்க. இது ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 o'clock வந்து நைட்டு வரைக்கும் போகும். எப்போ வரைக்கும் போகும் தெரியாது. பட் ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை தாண்டி ரிட்டென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போவோம். ரிட்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 5 ரிட்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லக்னோ 5 ரிட்டென்ஷன்ஸ், மும்பை 5 ரிட்டென்ஷன்ஸ், எஸ்ஆர்எச் 5 ரிட்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் 6 பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 5ல் குஜராத்தும் பண்ணியிருந்தாங்க, லக்னோ பண்ணியிருந்தாங்க, டெல்லி 3 பண்ணியிருந்தாங்க, டெல்லி 4, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 3, பஞ்சாப் கிங்ஸ் 2. ஸோ எல்லாம் தான் ரிட்டென்ஷன்ஸ் பற்றி ஒரு கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்கள். எல்லா டீம் ரிட்டென்ஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டீமும் ஆக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ பர்ஸோட எவ்வளோ ஆர்டிஎம்மோட போகிறாங்கன்னு ஒரு ஓவர் லுக் பார்த்துருவோமே. சிஎஸ்கே ஒரு ஆர்டிஎம்மோட 55 crores போகிறாங்க. டெல்லி 2 ஆர்டிஎம்மோட 73 crores போகிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஆர்டிஎம்மோட 69 crores போகிறாங்க. கொல்கத்தா ஒரு ஆர்டிஎம்மே இல்லாமல் ஜஸ்ட் 45 crores அதாவது 51 crores போகிறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஎம்மோட 69 crores போகிறாங்க. மும்பை ஒரு ஆர்டிஎம்மோட 45 crores போகிறாங்க. எஸ்ஆர்எச்சும் ஒரு ஆர்டிஎம்மோட 45 crores போகிறாங்க. ஆர்ஆர் ஒரு ஆர்டிஎம் இல்லாமல் 41 crores போகிறாங்க. ஆர்சிபி 3 ஆர்டிஎம்மோட 83 crores போகிறாங்க. ஆக்ஷனே ஆள போகிற பஞ்சாப் கிங்ஸ் 4 ஆர்டிஎம்மோட 110 கோடியோட போகிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ ஆக்ஷன் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி November 24, 25 சண்டே மண்டே 2 days நடக்க போகுது. 1 week தான் இருக்குது. செம்ம எக்ஸ்பெக்டேஷன் போகுது. ஜெடா சவுதி அரேபியாவில் நடக்குது. நம்ம இந்தியன் டைம் படி 3 o'clock ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் அவங்க ஊரில் அது 12:30 டைம். ஸோ 3.5 hours மீன் விச் கிரீன் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த ஆக்ஷன் வேலூரில் இருக்க போகிறதுக்கு மக்களே ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் சண்டே மண்டே பிளான் யுவர் செல்ஃப். செம்ம ஆக்ஷன் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டாக பார்ட் 1ல் யார் பற்றி பேசியிருந்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த 2 டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்ஸ் எப்படி இருக்கும், யார் வாங்கலாம், என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. பெரிய கண்டென்ட்டு இது ஆக்ஷன் ஸ்பெஷல். ஸோ 25 நிமிஷம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க. ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். செகண்ட் வீடியோவாக நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரிவ்யூ பற்றி போனேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் 3 வீடியோட லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துங்க. எல்லா டீமோட ரிட்டென்ஷன் டிஸ்கஷன் அது ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். லக்னோ குஜராத் வீடியோ, டெல்லி அண்ட் கொல்கத்தா ஆக்ஷன் அனாலிசிஸ் ரிவ்யூ வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க. இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இன்றைக்கி யாரை பற்றிடா பேச போகிறேன்? இவ்வளோ பேசிட்டேன். இன்றைக்கி எந்த 2 டீம் பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இன்றைக்கி நான் பேச போகிற 2 டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் ஒரு தடவை கப் அடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 time சாம்பியன்ஸ் 2 பேருமே. ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு கட்டத்தில் லாஸ்ட் 3 yearsல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வருஷம் அவங்களோட ரிட்டென்ஷன் அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் போது சன்ரைசர்ஸ் ரொம்ப மோசமாக பண்ணியிருந்த நிலைமையில லாஸ்ட் இயர் தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து மாஸ் காட்டினாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் ரிட்டென்ஷன் ஆக்ஷன்லாம் எப்படி போகுது ஒரு டிஸ்கஷன் வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோ போகலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டேருந்து. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் 2008 கப் அடிச்சு அதுக்கப்புறம் ஐபிஎல்லில் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. 2013-15 பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆலே காணோம் பேன் ஆனாங்க. 18லேருந்து ஒரு வருஷம் பிளே ஆஃப் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆலே காணோம். இப்போ 2022லேருந்து 24 தான் அவங்களோட கோல்டன் பீரியட்னு சொல்லுவேன். 3 வருஷத்தில் 2 செமிஃபைனல், 1 ஃபைனல், அதுக்கப்புறம் ஒரு 5th place. குமார் சங்கக்காரா கோச்சிங்கில் வேறு லெவலில் வந்தாங்க. பட் இப்போது எல்லாமே மாறி போச்சு. கோச் மாறியாச்சு. டீம் அப்படியே தான் இருக்குது. பட் சில பல கீ பிளேயர்ஸ் தூக்கியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க
ரீட்டைன் யார் யார் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஜஸ்ட் 41 crores ராஜஸ்தான் 45 crores ரிமைனிங் பர்ஸ் யார் ரீட்டைன் பண்ணாங்கன்னு பார்த்தா நிறைய ஷாக் இருக்குது. அவங்க ஒரு மாதிரி சொதப்பியிருக்காங்கன்னு நான் சொன்ன ரிட்டென்ஷன் வீடியோவில். சஞ்சு சாம்சன் கேப்டன் 18 crores, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 18 crores, ரியான் பராக் 14 crores, த்ருவ் ஜூரேல் 14 crores, நம்பவே முடியல. சிம்ரான் எட்மே 11 crores, சந்தீப் சர்மா 4 crores. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியுது பட்லர், அஸ்வின், சஹல், போல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் ஆவேஷ் கான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கீ பிக் நேம்ஸ் ரிலீஸ். த்ருவ் ஜூரேல் எட்மே ரிட்டென்ஷன் எனக்கு புரியல, பட் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. 45 crores ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. 45 எக்ஸாக்டாக தெரியல, பட் அதுதான் போகிறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிட்டென்ஷன் இதுதான். இவங்க கோச்சிங் ஸ்டாஃப் ஏன் மாற்றிருக்காங்கன்னு தெரியல, பட் குமார் சங்கக்கார இடத்த ராகுல் டிராவிட் பிடிச்சிட்டார். 2024 இந்தியன் டீமோட வேர்ல்ட் கப் வின்னிங் கோச் ராகுல் டிராவிடும் அசிஸ்டன்ட் கோச்சாக விக்ரம் ரத்தோரும் செட் பண்ண போகிறாங்க. இவங்க இந்தியன் டீமோட இவங்களோட ஜோடி சூப்பராக இருந்து. ஸோ அதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படியே உங்களோட டென்யூர் முடிஞ்சதால் இங்கே எடுத்துட்டாங்க. ஸோ நோ மோர் குமார் சங்கக்காரா, இட்ஸ் கோயிங் டு பி விக்ரம் ரத்தோர் அண்ட் ராகுல் டிராவிட். பழைய ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்த ராகுல் டிராவிடை நம்ம கோச்சாக பார்க்க போகிறோம். 14-15 இருந்தார், திரும்பி போகிறார் ராகுல் டிராவிட். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த ஆக்ஷன் போகும்போது என்னென்ன தேவை இருக்குது, 40-45 கோடி ஏதோ ஒன்று சம்திங் 40 to 45 crores தான் இருக்குது. ரொம்ப கம்மி பட்ஜெட்டு, ஒரு ஆர்டிஎம் கூட இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் கஷ்டப்பட போகிறாங்க உண்மை தான். பட் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் தாண்டி ஒரு ஃபாரின் ஓப்பனர் தேவை. பட்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கேற்ற பிளேயர் வாங்கணும். அதுக்கப்புறம் பேக்கப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வாங்கணும். ஏன்னா சஞ்சு, ரியான், த்ருவ், ஹெட்மேர் எல்லாம் இருக்காங்க. பட் இவங்களுக்கு பேக்கப் வாங்கணும். ஹெட்மேருக்கு ஒரு கண்டிப்பாக பேக்கப் வேணும். ஏன்னா அவர் சம்டைம்ஸ் நல்லா ஆடுவார். ஃபார்ம் அவுட் ஆனால் இன்னொரு பிளேயர் வேணும். ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஸ்பேஸ் ஆர் ஸ்பின்னில் கண்டிப்பாக தேவை. இவங்களுக்கு அது எப்பயுமே ஒரு தலைவலியாகவே இருந்திருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் கிடைச்சதே இல்லை டீமுக்கு, அதே சிக்கியிருக்காங்க. ஒரு இந்தியன் ஒரு ஓவர்சீஸ் ரெண்டுமே ஸ்பின்னர்ஸ் தேவை. அண்ட் ஃபாரின் அண்ட் இந்தியன் பேசஸ் இதெல்லாம் தான் ராஜஸ்தான் தேவை. மெயினாக பவுலிங் இல்லை டீமில். சரிடா, ஃபஸ்ட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கான், இன்னொரு சைடு எனக்கு ஓப்பனிங் யார், ஏன்னா ஒரு ஃபாரின் ஓப்பனர் தேவைன்னே யாரை போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஈவன் லூயிஸ், ரச்சின் ரவீந்திரா. பட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங் நல்லா தான் இருக்கும். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க தெரியல. ஒரு கீ அப்டேட், ஈவன் லூயிஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடி இருக்கார் 2021 அது ஒரு அப்டேட். ஸோ ரச்சின் ரவீந்திரா, ஈவன் லூயிஸ் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா ஜேக் ஃப்ரேசர் மேக்கு, ரஹ்முல்லா குர்பாஸ்லாம் ட்ரை பண்ணலாம். பட் இவங்க எல்லாரும் வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 5 crore ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒதுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே ஹாட் ப்ராப்பர்ட்டிஸ், ஓப்பனர்ஸ். ஸோ அதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் தேவை. ஸோ அதனால் யார் வேணால் எடுக்கலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி யாராவது எடுக்கலான்னா டெவான் கான்வே, ஜானி பேஸ்டோ, ஃபில் சால்ட், குவிண்டன் டிகாக் இவங்க 4 பேர் போகலாம். இங்கிலீஷ் ட்ரை பண்ண மாட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்கு மேபி ஒரு ஓவர்சீஸ் பேக்கப்பாக வேணால் ஒரு விக்கெட் கீப்பர் வைக்கலாம். பட் இந்த 4 பேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. டெவான் கான்வே, ஜானி பேஸ்டோ, ஃபில் சால்ட், டிகாக். ஃபில் சால்ட்டு டெவான் கான்வே செம்ம டிமாண்டில் இருப்பாங்க. பேஸ்டோ, டிகாக் லாஸ்ட் இயர் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் சின்ன ரேட்டில் கிடச்சா எடுக்க பார்ப்பாங்க. பட் இந்த 4 பேருமே கண்டிப்பாக ஓப்பனர்ஸாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தர் கிடைக்கணும், பட் 5 crore சேமிச்சு வைக்கணும். அவங்களுக்கு மிடில் ஆர்டர் செட் ஆச்சு. நீ ஏன்டா அவங்களுக்கு மிடில் ஆர்டர் வாங்கணுன்றனா த்ருவ் ஜூரேல், எட்மயர், சஞ்சு சாம்சன் ஏற்படுறாங்க. 3, 4, 5, 6 4மே செட் ஆயிடுச்சு. ஆனால் அதில் யாருக்கா ஒருத்தர் இன்ஜுரி ஆனால், இல்லை யாராவது ஒருத்தர் வந்து இதுவாக இருந்தால் உங்களுக்கு பேக்கப் வேணும்ல. பேக்கப்புக்கு ஒரு ஃபாரின் மிடில் ஆர்டர் கண்டிப்பாக தேவை. அது பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம், கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித், டேரில் மிச்சல், மில்லர் ஆடுறது கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி எட்மேர் இருக்கார். டேரில் மிச்சல் வாங்கலாம், ஆடுறது கஷ்டம். மேபி எய்டன் மார்க்ரமோ கேன் வில்லியம்சனோ ஸ்டீவ் ஸ்மித்தோ பேக்கப்பாக வாங்கி போகலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஈவன் ட்ரை பண்ணால் யாராவது ஒருத்தர் மேலே அமிச்சு இவங்களையும் ஆட வைக்கலாம். பட் ஒரு பேக்கப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை. இந்தியன்ஸ் பக்கம் போவேனா, ஏன்னா டீம் ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெட்மேரோட ஒரு ஃபினிஷர் வேணும்னா கண்டிப்பாக ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட், டிம் டேவிட், ஹாரி ப்ரூக் இல்லை ரோமன் போலுக்கு போகலாம். ரோமன் போல் ஆல்ரெடி இருந்தவர் தான். ஸோ அவர் கம்மி ரேட்டில் கிடச்சா வாங்க பார்ப்பாங்க. பட் மிடில் ஆர்டர் இடிக்கணும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி இருக்காங்களே, எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சைடே தொட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கடந்த 2-3 இயர்ஸாகவே ஆல்ரவுண்டர்ஸே டீமில் இல்லாதது ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கு. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்கிட்டு எனக்கு போதும்ப்பா, ஃபுல் ஃபோக்கஸ் நான் ஆல்ரவுண்டர்ஸில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஆல்ரவுண்டர்ஸில் யார் யார் எடுக்க பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஹார்ட்ஃபோர்டாக ஆர்ஆர் போகிறான். ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் செட்டு. பட் ஒரு ஆல்ரவுண்டர் தான் டீமுக்கு தேவைன்றதுனால மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கைல் மேயர்ஸ், சாம் கரன், ரொமேரியோ ஷெப்பர்ட், ஓமர் ஜாய் இவங்க யாருக்கா ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆருக்கு கைல் மேயர்ஸ் பக்காவாக போடுவார். ஓப்பனிங் ஸ்லாட்டையும் ஃபில் ஆகும். அவர் நல்ல 2-3 ஓவர்ஸ் போடக்கூடிய மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர். ஸ்டாய்னிஸு, அஸ்மத்துல் ஓமர் ஜாய் எல்லாம் கிடச்சா மேபி மிடில் ஆர்டரில் ப்ராப்ளமாக இருக்கும். பட் ரொமேரியோ ஷெப்பர்ட், சாம் கரன் நல்ல பைஸாக இருக்கும் ராஜஸ்தானுக்கு. பட் அதுக்கு அவங்க ஒரு 8 to 10 crore ஒதுக்கணும். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த ஸ்பின்னர்ஸ் இவங்க ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ். இவங்க எல்லாமே கம்மி ரேட்டில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நம்ம ஐயாதோட மிச்சல் சன்னர் எல்லா வருஷமும் சிஎஸ்கே எடுத்து பெஞ்ச் பண்ணுறாங்க. இந்த தடவை வேறு டீம் போனால் சந்தோஷமாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரீசெண்ட் டேஸில் சொல்லலாம். என்ன யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க ஐபிஎல்ல. ஸோ சாண்டனராக இருக்கட்டும், சிக்கந்தர் ராஜா, கிளென் பிலிப்ஸ், துனித் வெல்லாலகே, மேத்யூ ஷாட் இவங்க 5 பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான். இவங்களில் கண்டிப்பாக ஒரு 2 பேரை தட்டி தூக்கலாம். அதுக்கு ஒரு 6 கோடியே போதும். அவங்க மேலாம் 2 டீம் பிளேயர் வாங்கலாம். அவங்களாம் போக மாட்டாங்க இவங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சந்தீப் சர்மா ஒரு பவுலர் செட்டு. பட் அவர் தாண்டி ஒரு பவுலர் வேணும்னா அர்ஷதீப் சிங், ஷமி, சிராஜ், ஆவேஷ் கான் ட்ரை பண்ணலாம். பட் காசு இருக்கா, இதுதான் ப்ராப்ளம். 45 கோடியோடு இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தர் வேணும்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக இவங்க 4 பேரும் 10 கோடி ஃபெச் பண்ணுவாங்க. அதை நான் ஈஸியாக சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு இருக்க போகுது ஆக்ஷன். ஸோ கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு கன் பவுலர் வேணும் இந்த 4 பேர்லனா அதுக்கு ஒரு 10 to 15 crore ஒதுக்கணும். பட் அவங்ககிட்ட அந்த பட்ஜெட் இல்லை. அதில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சந்தீப் சர்மா சீனியர் பவுலராக போகிறாங்களா இல்லை இந்த 4 பேரில் யாராவது ட்ரை பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ராஜஸ்தான் ராயல்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் பவுலர் எப்பயுமே தேவை. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 3 இயர்ஸாக அவன் டீமுக்கு சூப்பராக போட்டு கொடுத்த போல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜுரேலுக்கு போல்ட்டையாவது ரிட்டைன் பண்ணிக்கலாம். இது என்ன ரிட்டென்ஷன் எனக்கு தெரியல. ஸோ இப்போ பவுலிங்கில் கஷ்டப்பட போகிறாங்க. ட்ரெண்ட் போல்ட்டு சரி, ரபாடா சரி, ஸ்டார்க்கு சரி, ஏஸ் ரூட் சரி, ஆர்ச்சர் சரி, செம்ம ரேட்டுக்கு போகிறாங்க. நான் ஒரு கீ அப்டேட் பண்ணிட்டேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிளேஸ் லிஸ்ட்டில் இல்லை மக்களே. ஸோ அதனால் அவர் ஆக்ஷனில் இருக்க போகிறது இல்லை. இசிபி அலோவ் பண்ணலன்ட்டாங்க. ஸோ ரபாடா, ஸ்டார்க்கு, போல்ட், ஏஸ் ரூட்டில் கம்மி ரேட்டில் யார் கிடைப்பான்னு கேட்டிங்கன்னா ஏஸ் ரூட் மட்டும்தான் கிடைப்பார். இல்லை அவருக்குமே டிமாண்ட் இருக்கும். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 4 ஓவர்சீஸ் பவுலரில் யாராவது வேணும்னா கண்டிப்பாக அதுக்கும் 10 crore ஒதுக்கணும். அட்லீஸ்ட் 8 crore ஒதுக்கணும். எல்லாம் கஷ்டப்படுவாங்க. பட் இந்த 5 பேரில் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 crore தூக்கலாம். ஒருத்தரை இல்லை 2 பேரையும் தூக்கலாம். அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நவீன் உல்லக், லாக்கி ஃபெர்குசன், முஸ்தபிசுர் ரஹ்மான், ஃபசலக் ஃபருக்கி, நாண்ட்ரே பர்கர் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஆனார். ஸோ கண்டிப்பாக அவரை திருப்பி எடுக்க பார்ப்பாங்க. அவரை தாண்டி முஸ்தபிசுர் ரஹ்மான், லாக்கி ஃபெர்குசன், நவீன் உல்லக், ஃபசலக் ஃபருக்கி இவங்களாமே ஒரு சாலிட் பவுலிங் அட்டாக் ஃபார்ம் ஆகும். 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்காங்க, 3 ரைட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் 6 நல்ல பவுலர்ஸே எடுக்கலாம். இந்தியன் பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி யாருமே இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. அதுலேயும் ராஜஸ்தான் கண்ணு வைப்பாங்க. நட்ராஜன், தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர், ஆகாஷ் மத்வால், வைபவ் அரோரா கண்டிப்பாக இவங்க 5 பேருமே நல்ல ஆப்ஷன்ஸ் தான். ராஜஸ்தானில் அதுவும் தீபக் சஹர் லோக்கல் பாய், சொல்ல முடியாது, சொந்த ஊருக்கே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜஸ்தானில் தான் பான். ஷார்துல் தாக்கூர், ஆகாஷ் மத்வாலாம் நல்ல ஆப்ஷன் தான். ஃபார்மில் இல்லைனாலும் ஷர்துல் தாக்கூர் ரெடி வாங்கினாலும் ஓரளவு போட்டு கொடுப்பாரு. மத்வால், வைபவ் அரோரா செம்ம பிக்கு. நட்ராஜன் எஸ்ஆர்ஹெச் திரும்பி எடுக்கலைன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சூட் ஆவார் அவங்க இதுக்கு. ஸோ அதனால் இந்த 5 பேருமே ராஜஸ்தான் ராயல்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஒரு 10-15 crores, ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஒரு 10 crores, பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு 10 crores இப்படி ஒதுக்குனா நல்லாயிருக்கும். பட் இருக்கிற காஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்படி இல்லை எல்லாரும் டிமாண்டில் இருக்காங்கன்னா இந்த 5 பேர் அவ்வளோ டிமாண்டுக்கு போக வாய்ப்பே இல்லை. எழுதி தரேன். இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார், மோஹித் சர்மா, உனத்கட், உமேஷ் யாதவ் கண்டிப்பாக சொல்கிறேன். 5 பேருமே 5 கோடி தாண்ட போகிறது இல்லை. கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுலேருந்து ஒரு 2 பேரையாவது தூக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இவங்க எல்லாருமே நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எஸ்பெஷலி புவி, உமேஷ் யாதவ் ஆர்ஆர் இருக்கோன்னா சூப்பராக இருக்குன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆர்ஆர் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டிங் வாலாகவே இருந்திருக்காங்க. மீன்ஸ் ஒரு தூணாகவே இருந்திருக்காங்க. ஏன்னா எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் நிறைய வளர்த்துருக்காங்க. சேட்டன் சக்காரியா, கார்த்திக் தியாகி இவங்க எல்லாமே ஒரு காலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வந்தவங்க தான். திருப்பி அவங்க எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எடுக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். அப்படி இல்லைனா உம்ரான் மாலிக், முகேஷ் சௌத்ரி, ஆர்எல்ஸ், அன்ஷுல் கம்போஜ் இவங்க 5 பேரில் யாராக போகலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பயுமே சப்போர்ட் பெற ஆர்ஆர். ராகுல் டிராவிட் ஒரு Under-19 கோச்சாக இருந்திருக்கார். ஸோ அவருக்கு தெரியும் யங்ஸ்டர்ஸ் எப்படி க்ரூம் பண்ணணும். ஸோ இதுலேருந்தும் யாராவது ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ் பற்றி போனோன்னா அஸ்வினியும் சஹலையும் விட்டுட்டாங்க. அதனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு திரும்பி ஆல் அவுட்டாக போவாங்க. காசு இருக்கா அதுதான் தலைவலி. காசு இருந்தால் போகலாம். அஸ்வினோ சஹலோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் 8 to 10 crore ஃபெச் பண்ண போகிறாங்க. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த அளவுக்கு திரும்பி பைபேக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அப்படி இல்லைனா கம்மி ரேட் வேணும்னா பியூஷ் சாவ்லா, மயாங்க் மார்க்கண்டே, ராகுல் சஹர் இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாம். இவங்க 3 பேருமே நல்ல ஸ்பின்னர்ஸ் தான். அண்ட் ராகுல் சஹரும் மயாங்க் மார்க்கண்டையும் லாஸ்ட் இயர் ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸில். அதே மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸ் தான். அதே மாதிரி பியூஷ் சாவ்லும் ராஜஸ்தான்ஸ்க்கு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் நான் நம்புகிறேன். ஸ்பின்னர்ஸ் தேவைன்னா இவங்க 5 பேருமே செம்ம டிமாண்டில் போயிட்டாங்கன்னா இதுக்கும் பேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரண் சர்மா, ஷபாஸ் அஹமத், ஸ்ரேயஸ் கோபால், கிருஷ்ணமா கௌதம், ஹர்ப்ரீத் பார். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் கிருஷ்ணமா கௌதம் 2 பேரும் கர்நாடகா பிளேயர்ஸ். அண்ட் 2 பேருமே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 2018 2020 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பாண்டிங் திரும்பி வந்தாலும் வரலாம். 2 பேருமே நல்ல ஸ்பின்னர்ஸ் தான். ஒருத்தர் ஆஃப் ஸ்பின்னர், ஒருத்தர் லெக் ஸ்பின்னர். கம்மி ரேட்டில் கிடைக்கலாம். 3 crores 2 பேரும் அட்லீஸ்ட் 4 crores 2 பேரையும் தூக்கலாம். அப்படி இல்லைனா கரண் சர்மா, ஷபாஸ் அஹமத், ஹர்ப்ரீத் பார் ஆல்ரவுண்டர்ஸாக போகலாம். பட் இதை தாண்டி யாரும் இல்லை. ஸோ இதுதான் ஆர்ஆரோட முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகே ஆர்ஆருக்கு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் ஃபைனலிஸ்ட்னு சொல்லலாம். ரன்னர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் சொல்லும்போது ஃபைனலிஸ்ட் சொல்லக்கூடாதுன்னு கேட்காதீங்க. லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி பார்க்க போகிறோம். 2021 23 வரைக்கும் மோசமாக இருந்த டைம். 2024 வேற லெவலில் தாக் பண்ணாங்க. பட் ஃபைனல்ஸில் தோத்துட்டாங்க. எனிவேஸ் அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நல்லா இருந்தது. ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி என்னென்ன பண்ண போகிறாங்க, யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷனில் எவ்வளோ காசோட போகிறாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் யார் ரீட்டைன் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அவங்களுக்கு ரிமைனிங் பஸ்ஸாக 45 crores இருக்குது. யார் ரீட்டைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் பேட் கமின்ஸ்க்கு 18 கோடி கொடுத்துருக்காங்க. அபிஷேக் சர்மாக்கு 14 கோடி, டிராவிஸ் ஹெட்டுக்கு 14 கோடி. காஸ்ட்லியஸ்ட் ரீட்டைன்டு பிளேயர் ஆஃப் ஐபிஎல் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது என்ட்ரி கிளாஸ்னால் தான் இருக்க முடியும். 23 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பெரிய ஷாக்கு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 6 கோடி. இதுவும் எனக்கு பெரிய ஷாக்கு. எப்படி நிதிஷ்குமார் ரெட்டி 6 கோடி கொடுத்து பேசி ரீட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. அவர்லாம் 10 கோடி ஃபெச் பண்ணுவார் ஆக்ஷனில் விட்டா. கிளாஸன் 23 கோடிலாம் போக மாட்டார். அவருக்கு எப்படி 23 கோடி கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் மற்றபடி 3 ரிட்டர்ன்ஸுமே ஸ்பாட்டான். பட் 5 ரிட்டர்ன்ஸுமே கன் ரிட்டர்ன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 பேருமே லாஸ்ட் இயர் எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ஸ் வரவருக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆல்சோ டீமில் 90% இவங்க 5 பேர் பண்ண எஃபர்ட்னால தான் இவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும்
வரைக்கும் வந்தாங்கன்னே சொல்லுவேன். ஏன் நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், யான்சன், இவங்க மார்க்கண்டே இவங்கெல்லாம் பண்ணலையான்னு நீங்கள் கேட்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் தி எஃபர்ட் போட்டது அவங்க தான். ஸோ இவங்க எல்லாரும் கோச்சிங்கே டேனியல் வெட்டோரிக்கு தான். வெட்டோரி, பேட் கமின்ஸ் நல்ல கோச்சிங் செட் ஆச்சு. ஸோ இந்த வருஷமும் 2025 டேனியல் வெட்டோரி தான் கோச்சாக செயல்பட போகிறார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட ஐபிஎல் ஆக்ஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள். அபிஷேக் சர்மா என்ன சொல்கிறது ஹெட் 2 ஓப்பனர் ஷீல்டு. ஆனால் டிராவிஸ் ஹெட்டுக்கு சப்போஸ் ஏதாவது இன்ஜுரி ஆனால் ஒரு பேக்கப் ஓப்பனர் தேவை. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கி வைக்கணும். இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ் தேவை. கிளாஸ்னு ஒரு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு விக்கெட் கீப்பர் இருக்கார். பட் இந்தியன்ஸில் விக்கெட் கீப்பிங் வாங்கி வைக்கிறது தப்பு இல்லையா, ஒரு பேக்கப் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கல் ரோல் ஆடுற மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை. ஏன்னா எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன்ஸ், பட்டா பாகியம், பராட்டிலேகிய மாதிரி பிளேயர்ஸ் மாட்டுச்சுன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் மிடில் ஆர்டரில் ஒரு 110, 120, 130 ஸ்ட்ரைக் ரேட்டரில் 2-3 இந்தியன் ஃபாரினர்ஸ் எடுக்கலாம். ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் வேணும். நிதிஷ் ரெட்டிக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ஆல்ரவுண்டர் இல்லை ஃபாரின் ஆல்ரவுண்டர் எடுக்கலாம். ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இவங்களுக்கு தலைவலியாகவே இருந்திருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இவங்க நிறைய டார்கெட் பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபாரின் அண்ட் இந்தியன் பேசஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஓப்பனர்ஸில் தவலையே இல்லை. ஸோ எந்த ஓப்பனருக்கும் இவங்க அவ்வளோ ஆக்ஷனில் போக மாட்டாங்க. ஒரே ஒரு பேக்கப் ஓப்பனர் பாவாங்க, அவள் தான். மிடில் ஆர்டர் தான் இவங்களுக்கு ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு. ஏன்னா நம்பர் 3ல் ஒருத்தர் தேவை. அதுக்கு இவங்க தீபக் கூடாவோ இல்லை பழைய மாதிரி ராகுல் திரிபாத்தியோ இல்லை வெங்கடேஷ் ஐயரோ நிதிஷ் ராணாக்கு போனோன்னா கொஞ்சம் ஒரு 8 crore வரைக்கும் காசு சேர்த்து வைக்கணும். ஏன்னா இவங்க 3 பேர், திரிபாத்தி, வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா 3 பேருமே 8 crore ஃபெச் பண்ணுவாங்கன்னு சொல்வேன். தீபக் கூட, நேஹல் வதீரா அந்தளவுக்கு போவாங்களான்னு தெரியல. பட் எஸ்ஆர்ஹெச் இந்த 5ல் யாராவது 2 பேர் வாங்கி போடணும்னா ஒரு 10 crore தேவை. அவங்களுக்கு மிடில் ஆர்டர் செட் ஆயிடுச்சுன்னா போதுங்க. ஏன்னா டாப் 2 சரி, கிளாஸ் நிதிஷ் ரெட்டி சரி ஃபிக்ஸ், நடுவில் 2 பேர் தேவை. அதில் யாரை வாங்க போகிறாங்க இந்த லிஸ்ட்லன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைன்னு சொன்னல. இஷான் கிஷான் ஏன் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆல்ரெடி 2 ஓப்பனர்ஸ் இருக்கிறதுனால போக மாட்டாங்க. ஜித்தேஷ் சர்மா ஓன்ட் பி a பேட் ஆப்ஷன். நம்பர் 6ல் சூப்பர் ஆப்ஷனாக இருப்பார். விக்கெட் கீப்பர்னு செயல்படுவார். அப்படி இல்லை பேக்கப் விக்கெட் கீப்பர் வேணும்னா விருத்திமான் சா, லோக்கல் பாய் கேஎஸ் பரத் கூட போகலாம். கேஎஸ் பரத் நல்ல ஆப்ஷனாக இருப்பார் நம்பர் 3ல். என்னோட ஒப்பீனியன் எஸ்ஆர்ஹெச் இவரை வாங்கி போடலாம். கம்மி ரேட்டில் தான் போவார். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்பர் 3லையும் செட் ஆவார். லோக்கல் பாய் விக்கெட் கீப்பராக செயல்படுவார். நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் பழைய மாதிரி விருத்திமான் சா வாங்கி போடலாம். ஜித்தேஷ் சர்மா ட்ரை பண்ணலாம். பட் இஷான் கிஷான் போக மாட்டாங்க. பட் இதுக்குமே ஒரு 5 crore சேர்த்து வைக்கணும் எஸ்ஆர்ஹெச். நெக்ஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர். இவங்களுக்கு இதுதாங்க ஒரு ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு. ஏன்னா பட்டா பாகியம், பராட்டிலேகியன்ற மாதிரி பிளிட்ஸ் ஸ்க்ரீன் ஃபார்ம்லேயே இருக்கிறனால ஆங்கர் ரோல் ஆடுற மாதிரி உங்களுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லாஸ்ட் இயர் யாருமே இல்லை. இந்த ஆளுமே கழட்டி விட்டாங்க. ஸோ திரும்பி மார்க்ரம் எடுப்பாங்களான்னு தெரியாது. எடுத்தால் ஐ ஓன்ட் பி சர்ப்ரைஸ். இல்லையா கேன் வில்லியம்சன் கூட திரும்பி போகலாம், தப்பில்லை. அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுப்பார் இன்னிங்ஸை. ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு டேரில் மிச்சலோ டேவிட் மில்லருக்கோ இவங்க போவாங்களான்னு தெரியல. சப்போஸ் போனால் ஷாக்கு தான். இல்லையா இந்த 3 பேரில் யாராவது போகலாம். எஸ்ஆர்ஹெச்க்கு ஆல்ரவுண்டர்ஸ் தேவைன்னு சொன்னல. கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இந்த லிஸ்ட்டில் ஒரு 5 crore to 10 crore போகலாம். எஸ்பெஷலி ஓமர் சாய், சாம் கரன், ஷோனிஸ் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் எஸ்ஆர்ஹெச் வெயிட் பண்ணி கொத்தா தூக்க பார்ப்பாங்க. ஏன்னா 3 பேருமே நல்ல ஆப்ஷன்ஸ். ஒமேரி ஷெப்பர்டும் கைல் மேர்ஸும் அந்தளவுக்கு போக மாட்டாங்கன்னு நம்புறேன். 3 crore எடுக்கலாம், இல்லை 4 crore எடுக்கலாம். பட் இவங்க 3 பேருமே கண்டிப்பாக செம்ம இதில் போவாங்க. எஸ்பெஷலி சாம் கரன் அண்ட் மார்க்கஸ் ஷோனிஸ். ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு 8 crore செலவு பண்ணி பார்த்தா தூக்கலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஹைதராபாத் பிச்சில். இல்லையா ஓமர் சாய், ரொமேரியோ ஷெப்பர்ட், கைல் மேர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை. ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, கிளென் மேக்ஸ்வெல், ஹசரங்கா, வாஷிங்டன் சுந்தர், லியாம் லிவிங்ஸ்டன். இதில் 2 பேர் ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச் பிளேஸ் தான். வனிந்து ஹசரங்கா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் திருப்பி வாங்க பார்ப்பாங்க. பட் அவர் இப்போ டெஸ்ட் சீரிஸில் நல்லா பண்ணதெல்லாம் ஒரு டிமாண்ட் செம்மையாக இருக்குது. நடக்கிறது கஷ்டம். குருணால் பாண்டியா ஒரு அவுட் சைட் சான்ஸ் போவாங்க. கிளென் மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன் எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை. ஹசரங்கா, குருணால் பாண்டியாவில் கண்டிப்பாக ஒருத்தர் திரும்பி வாங்க பார்ப்பாங்க. சுந்தர் கம்மி ரேட்டில் கிடச்சா போக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பேக்கப்பாக அவங்களுக்கு யார் தேவைன்னா ஸ்பின்னர்ஸ் அவங்க டீமுக்கு எப்பயுமே தலைவலியாக இருந்திருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் அவங்களுக்கு கிடச்சதே இல்லை லாஸ்ட் 2-3 இயர்ஸில். ஸோ அதனால் அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கிறதுனால மிச்சல் சாண்டனரோ இல்லைனா துனித் வெள்ளலகே கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணலாம். ஈவன் ஃபார் சர்டன் எக்ஸ்டென்ட் சிக்கந்தர் ராசா கூட ட்ரை பண்ணலாம். ஓன்ட் பி a பேட் ஆப்ஷன். கிளென் பிலிப்ஸ் லாஸ்ட் இயர் இருந்தார். பட் ஆட வைக்கல. அவருமே கம்மி ரேட்டில் கிடச்சா வாங்க பார்ப்பாங்க. மேத்யூ ஷாட் மேபி ஹெட்டு அட்லேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அந்த காம்பினேஷன் வரனால சொல்லி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சாண்டனர், கிளென் பிலிப்ஸ், வெள்ளாலகே, ராசாலே யாராவது 2 பேர் கண்டிப்பாக தூக்கலாம் எஸ்ஆர்ஹெச். அதுக்கு நான் பிளான் பண்ணி சொல்கிறேன். பவுலர்ஸ் தாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு கன்னா இருந்தாங்க. கன்னா இல்லை லாஸ்ட் இயர். ஏன்னா பேட்டிங்கே மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் பார்த்தது புவி, கம்மின்ஸு, நட்டுவே இருந்தாலுமே சம்டைம்ஸ் 40-50 ரன்ஸ் கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் விட்டுருங்க. கம்மின்ஸுக்கு சப்போர்ட்டிவாக அவரே ஒரு ஸ்டார் பவுலர் ஆச்சு. அவருக்கு எதுக்கு இந்த சப்போர்ட்டிங் பவுலர் நீங்கள் கேட்கலாம். பட் எஸ்ஆர்ஹெச் ஒரு கன் பவுலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டா பவுலிங்கும் டெட்லியாக இருக்கும். அதனால ரபாடா, ஸ்டார்க், போல்ட், ஏஸ்லோட் கண்டிப்பாக இந்த 4 பேர் ட்ரை பண்ணலாம். ஆர்ச்சர் லிஸ்ட்டில் கிடையாது. ஆக்ஷனில் நான் தெரியாமல் போட்டு மன்னிச்சிருங்க. ஸோ ரபாடா, ஸ்டார்க், போல்ட், ஏஸ்லோட் யாராவது ஒருத்தர் தேவைன்னா அதுக்கு ஒரு 8 to 10 crore ஃபெச் பண்ணோம். காசு ப்ராப்ளமாக இருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அப்படி இல்லையா கவலையே வேணாம். பின்னாடி பேக்கப்புக்கு நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அதில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நவீன் உலக், லாக்கி ஃபெர்கூசன், முஸ்தபிசுர் ரஹ்மான், நாண்ட்ரே பர்கர், ஃபசலக் ஃபருக்கியுமே கிளென் பிலிப்ஸ் மாதிரி லாஸ்ட் இயர் டீமில் இருந்தார். பாவம் ஒரு மேட்ச்மே ஆடலை. ஹீஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் வேர்ல்ட் கப் ஆர் இன் வேர்ல்ட் கப் சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஃபசலக் ஃபருக்கிக்கு இவங்க ட்ரை பண்ணலாம் 3-4 crore. மற்றபடி நாண்ட்ரே பர்கரோ, முஸ்தபிசுர் ரஹ்மானோ, நவீன் உலக்கோ, லாக்கி ஃபெர்கூசனோ 5 கோடிலாம் போக மாட்டாங்க. மிஞ்சி போனால் 2-4 கோடி போவாங்க. ஸோ இதில் யாராவது 2 பேர் ஈஸியாக தூக்கி போடலாம். கமின்ஸுக்கு சப்போர்ட்டிவ் பவுலராக இருப்பாங்க. பேக்கப்பாகவும் ரிஜேல்
வரலாம். இதையும் தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். அசிதா ஃபெர்னாண்டோ, நுவான் துஷாரா, ஸ்ரீலங்கன் பேசர்ஸ், அதுக்கப்புறம் நேதன் எல்லிஸ், மார்க்கோ யான்சன், ஜெரால் கோட்ஸி, இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் 20 ஃபார் SRH. அவங்க வந்து கமின்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு பவுலர் தான் எடுக்கணும். யான்சன் ஆல்ரெடி SRH பிளேயர் தான். ஸோ திருப்பி எடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. இதை தாண்டி கோட்ஸி, நேதன் எல்லிஸ், நுவான் துஷாரா, அசிதா ஃபெர்னாண்டோ யாராக எடுத்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சன்ரைஸ் பவுலிங்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஒப்பீனியன், நுவான் துஷாரா, கோட்ஸி யாராவது ஒருத்தருக்கு SRH ஹார்ட் கோராக போனோன்னா அவங்க பவுலிங் செட்டுங்க கன்னாக இருக்கும். இந்த ரபாடா அந்த செட்டே விட்ருங்க. இதில் யாராவது 2 பேர் எடுத்தால் செட்டு. ஸ்பின்னர்ஸ் தாங்க அவங்க டீமுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க டீமுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் கிடச்சி வருஷ கணக்காச்சு. அமித் மிஸ்ராக்கு அப்புறம் அவங்க டீமில் ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் யாராக இருந்தாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் ரஷீத் கான் சொல்ல, இந்தியன்ஸை சொல்கிறேன், ஓவர்சீஸில் சொல்ல. மயாங்க் மார்க்கண்டேயுமே ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட்டார். அதுக்கப்புறம் ஆளே காணோம். ஷபாஸும் அதே மாதிரி தான் பண்ணார். லாஸ்ட் இயர் நல்லா போட்டால் நடுவில் காணும். அதனால SRH இந்த ஆப்ஷனில் யாரோ 2 ஸ்பின்னர் வாங்கி போட பார்க்கலாம். கரண் சர்மா SRH, ஷாபாஸ் அஹமத் லாஸ்ட் இயர் ஆனார். அதை தாண்டி ஹர்ப்ரீத் பார், ஸ்ரேயாஸ் கோபால், கிருஷ்ணமா கௌதம் இவங்க எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைப்பாங்க. கண்டிப்பாக 2 பேர் வாங்கி போடலாம். இல்லை எனக்கு ப்ரைம் ஸ்பின்னர்ஸ் வேணும், இப்போ என்ன சொல்கிறது, லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்பின்னர்ஸ்லையும் எனக்கு ஒருத்தர் வேணும்னா SRH கஷ்டம் தான் படுப்பாங்க. ஏன்னா அஸ்வினாக இருக்கட்டும், சஹலாக இருக்கட்டும், ஈவன் ஃபார் சர்டன் எக்ஸ்டென்ட் ராகுல் ஷேராக இருக்கட்டும், செம்ம டிமாண்டில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு 5 to 8 crores போவாங்க. அந்த அளவுக்கு SRH கிட்ட இவங்களுக்கே காசு செலவு பண்ணுறாங்க. பின்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அஸ்வினோ சஹலோ வாங்கி போட்டால் டீம் செட்டுங்க. அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன். இவங்க 2 பேரில் யார்த்தர் வாங்கி போட்டாலுமே SRH டீம் செட்டு. அந்த பேக்கப் ஆப்ஷன்லாம் தேவையே இல்லை. அப்படி இல்லைனா ராகுல் ஷேர், பியூஷ் சாவ்லா போகலாம். இல்லை திருப்பி மார்க்கண்டேவே எடுக்க பார்க்கலாம். இல்லை நான் எனக்கு ஃபாரின் பிளேயர்ஸ்லேயே நம்பி இருக்க போகிறேன், இந்தியன் பிளேயர்ஸ் எனக்கு அந்த ரேட்டுக்கு போவாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டம்னா ஃபாரின் பிளேயர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே கம்மி ரேட்டில் தான் கிடைப்பாங்க. எஸ்பெஷலி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்பின்னர்ஸில் யாருமே 5 கோடி தாண்ட மாட்டாங்க. ஈஸியாக நான் சொல்லிடுவேன். டப்ரே ஷம்சியாக இருக்கட்டும், அகில் ஹுசைனாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டார் பிளேயர் ஆடம் சாம்பா, கேஷவ் மகாராஜ், மகேஷ் தீக்ஷனா இவங்க எல்லாருமே சூப்பர் ஆப்ஷன்ஸ். கரண்ட் ஸ்பின்னர்ஸில் நல்லா T20 கிரிக்கெட்டு என்ன சொல்கிறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தர் SRH வாங்கி போடலாம். என்ன ஒரு 5 crores சேர்த்து வைக்கணும். கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருப்பாங்க ஸ்பின்னர்ஸில். இதை தாண்டி பேக்கப் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான், நூர் அஹமத், குடகேஷ் மோட்டி, ஆதில் ரஷீத், மெஹதி ஹாசன் இவங்க எல்லாமே பேக்கப்பாக பார்ப்பாங்க ஃபாரின் ஆப்ஷனில். ஃபஸ்ட்டு 5 கிடைக்கலனா இதில் இந்த 5லையும் சொல்கிறேன் ஈஸியாக 2 பேர் கிடச்சிருவாங்க. 100 முஜிபுமே 5 crore தாண்ட மாட்டாங்க. பர்சனலாக சொல்ல போனால் குடகேஷ் மோட்டி, ஆதில் ரஷீத், மெஹதி ஹாசன் நீங்கள் பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கலாம். ஸோ SRHக்கு இந்தியன் பிளேயர்ஸை நம்பி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி போனால் டீம் செட் ஆகும். கண்டிப்பாக கம்மி ரேட்டில் ஒரு 3-4 பிளேயராவது ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசஸ்லாம் வாங்கி போடலாம். அவ்வளோதான் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசஸ் பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட் பவுலிங் இந்தியன் டிபார்ட்மெண்ட் பற்றி போனோம்னா அது அவங்களுக்கு ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான் இருக்குது. ஏன்னா டீமில் ரிட்டென்ஷனில் ஒரு பேசரும் இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி மீடியம் பேசர் தான். ஸோ ஒரு சீனியர் பேசராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ணும். அதில் சீனியர் பேசர்னாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேசலாம். பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்களோட எக்ஸ் பிளேயர் கலீல் அஹமதுக்கு போகலாம், இல்லை ஹர்ஷல் பட்டேலுக்கு போகலாம், முகேஷ் குமார் ட்ரை பண்ணலாம், துஷார் தேஷ்பாண்டே ட்ரை பண்ணலாம், இல்லை இப்போ எமர்ஜிங் டோர்னமெண்ட்டில் நல்லா போட்டால் ரசிக் சலாம் ட்ரை பண்ணலாம். இவங்கள யாராவது ஒருத்தர் வாங்கி போட்டால் இவங்க பவுலிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த என்னோட ஒப்பீனியன் பற்றி. இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆவேஷ் கான், ஷமி, அர்ஷதீப் சிங் இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அந்தவங்களுக்கு போகிற அளவுக்கு RR மாதிரி இவங்ககிட்டையும் காசு கம்மியாக இருக்குது. பட் அதில் யாராவது ஒருத்தர் வாங்கி போட்டால் சூப்பர். இல்லைனா இந்த ஆப்ஷனில் யாராவது ட்ரை பண்ணலாம் SRH. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நப்பாசன்னு சொல்ல முடியாது. பட் ஒரே ஒரு என்ன சொல்கிறேன்னா திரும்பி புவனேஸ்வர் குமாராக கம்மி ரேட்டில் கிடச்சா வாங்குவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஐ எம் நாட் ஷுர். ஜெயதேவ் உனத்கட்டுமே ஒரு சைடன் ஆப்ஷனாக தான் பார்ப்பாங்க. லாஸ்ட் இயர் கொடுத்த சான்சஸில் உனத்கட் நல்லா தான் பண்ணார். ஏன்னா நிறைய தடவை அவங்க பவுலிங் அடி வாங்கினப்போ இவர் ஓரளவு டீசெண்டாக போட்டார். ஸோ உனத்கட்டும் புவனேஸ்வர் குமார் யாராவது ஒருத்தர் திருப்பி வாங்கணும்னு தோணுது. அப்படி இல்லைனா மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா ஓன்ட் பி a பேட் ஆப்ஷன் ஃபார் சன்ரைஸ் ஹைதராபாத். இப்போ நோட் பண்ணுங்கள், இஷாந்த் சர்மா SRH பிளேயர் தான். ஸோ அதனால் இட் ஓன்ட் பி a பேட் ஆப்ஷன். இந்த 5 பேசஸுமே சொல்கிறேன். இவங்களும் யாரும் 5 கோடிலாம் போக மாட்டாங்க, கம்மி ரேட் தான் போவாங்க. ஸோ இதுலையும் ஈஸியாக எடுக்கலாம். யங்ஸ்டர்ஸை உருவாக்கின ஒரு காலத்தில் SRH இருந்தாங்க. பட் அவங்களே அந்த யங்ஸ்டர்ஸ் அழிச்சாங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா கார்த்திக் தியாகி, உம்ரான் மாலிக்லாம் SRH டீமில் 2 வருஷம் இருந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2023-24 2 வருஷம் இருந்தாங்க. ஆனால் 2 வருஷமே SRH ஒழுங்காகவே யூட்டிலைஸ் பண்ணல. அதனால் மொத்தமாக அவங்க டேலண்ட்டுமே போச்சு. ஸோ திரும்பி எடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணால் இந்த உம்ரான் மாலிக், கார்த்திக் தியாகி எடுக்கலாம். இல்லையா முகேஷ் சௌத்ரி, சேட்டன் சக்கரியா 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இருக்காங்க. இவங்களையாவது எடுக்கலாம். இவங்களும் இல்லைனா ரைசிங் ஸ்டார் அன்ஷுல் கம்போஜ் எடுக்கலாம். இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவ்வளோதான் மக்களே, SRHோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதோட பேசி முடிச்சாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 டீம் பற்றியும் பேசியிருப்பேன். ராஜஸ்தானோட ரிட்டென்ஷன், SRHோட ரிட்டென்ஷன், ஆக்ஷனுக்கு எவ்வளோ காசோட போகிறாங்க, என்னென்ன ஸ்லாட்ஸ் அவங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன ஸ்லாட்டுக்கு எவ்வளோ கோடி வரைக்கும் போகலாம், யார் யார் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, ஆக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளோ காசு செலவு பண்ணி வைக்கணும், எல்லாமே இந்த வீடியோ தெளிவாக பேசியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஒப்பீனியனோ டவுட்டோ இல்லை நான் சொன்னது எதாவது தப்பாக பட்டாலோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் போடுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ டு கமெண்ட். நான் அதுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன், தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த IPL ஆக்ஷன் ஸ்பெஷலோட 3rd பார்ட் RR and SRH பற்றி பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4th பார்ட்டில் கொல்கத்தா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேச போகிறோம். ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோ கொஞ்ச நாள் வந்துடும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.